ஸோ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த ஃபேண்டாசி 999 பிளானுக்காண்டி விழிப்புணர்வோடு இருக்கோம். ஸோ அதில் ஒரு அங்கமாக இப்போ நான் கொடுக்குற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களே, நம்ம குரோர்பதியோட ஐடியை லாகின் பண்ணிக்கலாம். ஸோ CC636936 இதுதான் என்னோடய ஐடி பாஸ்வேர்ட். ஸோ லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சில கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஃபேண்டாசி 999 ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, ஸோ 3 பிளான் பேசிக் ஸ்டாண்டர்ட் எலைட்டும் ஆக்டிவேட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேசிக் ஸ்டாண்டர்ட் எலைட்டில் எந்த வித அப்கிரேடும் பெண்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெண்டிங்கை நம்ம எப்படி போய் பார்க்கணும், அந்த க்ளோனிங் ஐடியும் இண்டிவிஜுவல் க்ளோனிங் ஐடியெலாம் எப்படி போய் செக் பண்ணி அதில் ஏதாச்சும் பிளாக்காக இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணும். ஒருவேளை நம்ம தவறுதலாக பேமெண்ட்டை வாங்கி கூட நம்மளுடைய மை மிஸ்டேக்கில் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், அப்கிரேட் பண்ணாமல் கூட விட்டுட்டுருக்கலாம். நம்ம லீடர் நம்மளை அது கேர் பண்ணாமல் கூட விட்டுட்டுருக்கலாம். ஸோ அப்படின்னும் போது நாமளே நம்மளோட இண்டிவிஜுவல் ஐடி ஓப்பன் பண்ணி எப்படி பார்க்குறதுன்றது தான் இந்த வீடியோவோட தொகுப்பு. ப்ளீஸ் எல்லோருமே முழு நேரத்தையும் பாருங்கள். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இது என்னுடைய ஐடி தான். ஸோ நண்பர்களே, மெனுவை தொடுங்க. ப்ரொஃபைலில் அன்பிளாக் ஹெல்ப் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு மெயின் ஐடியோடைய 3 ஐடி மட்டும்தான் இதில் ஷோ ஆகும். பேசிக் மெயின் ஐடி, ஸ்டாண்டர்ட் மெயின் ஐடி, எலைட்டோடைய மெயின் ஐடி. பாருங்கள், அன்பிளாக் ஃப்ரம் பேசிக் ஹெல்ப் ஆக்டிவ் ஸ்டேட்டஸாக தான் இருக்குது. அன்பிளாக் ஃப்ரம் ஸ்டாண்டர்டும் ஆக்டிவாக தான் இருக்குது. அன்பிளாக் ஃப்ரம் எலைட்டும் ஆக்டிவாக தான் இருக்குது. நண்பர்களே, இது மெயின் ஐடி மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது. இதை பார்த்துட்டு நாம் எல்லாம் ஆக்டிவாக தான் இருக்கோம், ஃபேண்டசிக்கு நம்ம எலிஜிபிள்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் தவறாக கருத வேண்டாம். ஸோ மெயின் ஐடி இருக்கிறவங்களுக்கு ஓகே. க்ளோனிங் ஐடி யாருக்காச்சும் ஜென்ரேட் ஆகி அந்த ஐடியிலும் இதே மாதிரி அன்பிளாக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணிப்பது சால சிறந்தது. ஸோ அதை தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் இன்டெப்த்தாக போய். ஸோ மறுபடியும் ப்ரொஃபைல் மெனுவை டச் பண்ணி டீம் மெம்பர்ஸை போயிட்டு க்ளோனிங் ஐடிஸ். நண்பர்களே பாருங்கள், இப்போதைக்கு எனக்கு 1 2 3 4 5 6 7 க்ளோனிங் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த க்ளோனிங் ஐடியெல்லாம் ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்குடைய க்ளோனிங் ஐடி CC636936_1. ஸோ இதுதான் பேசிக் பிளானோடைய க்ளோனிங் ஐடி. உங்களுக்கு பாருங்கள், ஐடியிலே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் மெனு டச் பண்ணி ப்ரொஃபைலில் அன்பிளாக் ஹெல்ப் போனீங்கன்னா பேசிக் ஹெல்ப்போடைய யுவர் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் இன் பேசிக் ஹெல்ப் ஓகே. இதிலேருந்து நம்ம அடுத்து மறுபடியும் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். சாரி 636936. ஸோ அடுத்தது மொபைல் வேறு சம் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் அந்த மாதிரிலாம் காட்டுது. ஸோ ஓகே, லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு க்ளோனிங் ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டீம் மெம்பர்ஸில் போய்ட்டு க்ளோனிங் ஐடி போங்க. இப்போ பாருங்கள், ஸ்டாண்டர்ட் பிளானோடைய 2வது க்ளோனிங் ஐடி டச் பண்ணுறேன். ஸோ அது பாருங்கள், ஸ்டாண்டர்டோடைய க்ளோனிங் ஐடின்னு நமக்கு ஐடியிலே ஷோ ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற மெனுவை டச் பண்ணி இதில் இருக்கிற ப்ரொஃபைலில் போய்ட்டு அன்பிளாக் ஹெல்ப் போனீங்கன்னா பாருங்கள், ஸ்டாண்டர்ட் பிளானோடைய அன்பிளாக் ஹெல்ப் இந்த க்ளோனிங் ஐடியும் ஆக்டிவாக தான் இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டுது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் எல்லா க்ளோனிங் ஐடியும் நீங்கள் 1 by 1 உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்க எல்லா க்ளோனிங் ஐடியும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்போம். ஸோ அவங்களுடைய ஐடியெல்லாம் ஆக்டிவாக இருக்கா இல்லைன்னா இன்ஆக்டிவாக இருக்கா, ஏதாச்சும் பிளாக்காக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஐடியிலே அதை பார்க்க முடியும். ஸோ என்னுடைய ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பாருங்கள், டியர் டீம் மெம்பர்ஸில் போய்ட்டு பெண்டிங் அப்கிரேட் ஃபார் ரெஃபரல். ஸோ நம்ம கொண்டு வந்த ரெஃபரல் யாராச்சும் அப்கிரேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அதுலேயுமே அது ஷோ ஆகும். பாருங்கள், ஒவ்வொரு பிளானாக செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்கில் பாருங்கள், ஒரு 2 பேர் அப்கிரேட் பண்ணலை, அந்த ஐடியெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. சரி, அது பார்த்துப்போம். அடுத்தது ஸ்டாண்டர்டில் யாராச்சும் அப்கிரேட் பண்ணலையான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி அவங்களாம் ஆக்டிவேட் பண்ணலை. ஸோ அதனால தான், மற்றபடி எல்லா ஐடியுமே ஆக்டிவாக தான் இருக்குது. அடுத்தது எலைட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
இவங்க எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. தெரியாமல் அந்த ஆக்டிவேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுனால இது சிஸ்டத்தில் ஷோ ஆகுது. மற்றபடி அவங்க எல்லாம் ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே இதேமாரி அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஐடி ஓப்பன் பண்ணி எல்லாருமே பார்த்துக்குங்க. ஸோ அதுதான் சாலஞ்ச் இருந்தது. அதேமாரி உங்கள் டவுன்லைன் யாராச்சும் பேமெண்ட் வாங்கி க்ளோனிங் ஐடிக்கு ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணலையானோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுடைய ஐடியிலே பெண்டிங் அப்கிரேட் அப்படின்ற ஆப்ஷனில் டீம் மெம்பர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இண்டிவிஜுவல் ஐடியில் எல்லாமே ஆக்டிவாக இருக்குன்னு நான் தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களுடைய க்ளோனிங் ஐடியும் ஒவ்வொரு க்ளோனிங் ஐடியை செக் பண்ணி அந்தந்த ஸ்பெசிஃபிக் பிளானில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை நீங்கள் செக் பண்ணி அந்தந்த இண்டிவிஜுவல் ஐடி ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது நம்ம எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபேண்டஸியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கலாம். நன்றி, வணக்கம்.